எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தினில் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபகரப ஷபலதர கதூர் பிக்கரபா. இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து வார்த்தையை தியானித்து என்னோடு கூட நீ செபிப்பீங்களா? ஹல்லேலூயா. இரவும் பகலும் செபிக்கவும் பாருங்க, சாத்தான் தொட முடியாது, அந்த தீமைகள் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. பகலெல்லாம் அவர் பாதுகாத்தார், இரவை காண செய்தார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லி தேவனை துதித்து நம்ம செபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது, இனி அவ்வளவுதான், இனி வழியே இல்லை, இனி வாழ முடியாது, வியாதி சுகமாகாது என்று அழுது கொண்டு இருக்கீங்களோ, கடைசி நேரத்தில் கூட இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவருக்கு வல்லமை உண்டு. அவர் சர்வாதிகாரி. டாக்டர்கள் அவ்வளோதான், இந்த வியாதியில் மரித்து போயிடும் சொல்லிட்டாங்களோ, இனி உங்களுக்கு குழந்தை இருக்காதுன்னு சொல்லிவிட்டார்களோ, நீ கடனை அடைக்கவே முடியாது, வழி திறக்காதுன்னு நினச்சி விட்டீங்களோ, பிரிந்து போன குடும்பங்கள் இனி அமேன் நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது நினச்சிட்டிங்களா? அல்ல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா? கடைசி நேரத்தில் கூட கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சோர்ந்து போனீங்களா? நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன் பாருங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்ல எல்லாம் முடிந்ததுங்கிற நேரத்தில் தான் அவர் நினச்சவர் தொடங்கி வைப்பார் பாருங்க. என் வாழ்க்கையை அப்படி தான் தொடங்கி வச்சார். நான் தைரியமாக நான் பேசுகிறேன். நீங்கள் சோர்ந்து போகாதங்க. அழுது கொண்டிருக்கல அந்த வார்த்தை நிமித்த கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார், உங்களை தேற்றுகிறார், உங்களை வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் பாருங்க. முடியும், முடியாத முடிய செய்கிற தேவன். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன, ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்து போன வாழ்க்கையை அவர் தொடங்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 38 அதிகாரத்தில் ஹல்லேலூயா, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்து எதுவாக இருந்தாராம். அப்பொழுது பாருங்க, ஆமோசின் குமாரனை ஏசாயா என்ன தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் முது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு வியாதி வந்து பாருங்க, அது மரணத்துக்கு எதுவான வியாதி. இனி நீங்க பிழைக்க மாட்டா, நீ மரித்து போவீர், உடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஹல்லேலூயா. இனி அவ்வளோதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டா, நீ மரித்து போயிடுவான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன்னைக்கு ஒன்றும் ஓடலை, ஐயோ உன்னை மரித்து போயிடுவேணும். ஹல்லேலூயா. கலங்குனார் பாருங்க. 2ஆம் வசனத்தில், அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளோம் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. உண்மையாக தான் நடந்தேன், உத்தமமாக நடந்தனே, உன் பார்வைக்கு நலமானதானப்பா நான் செய்தேன், என்னை நினைத்தருளோன்னு சொல்லி அழுதாராம் பாருங்க. எப்படி ஒரு உருக்கமான ஒரு செபம், அழுகின் செபம் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் இந்த கடைசி நேரத்தில் கடைசி நிமிடத்தில் நிற்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனி எங்கே என் குடும்பம், இனி அவ்வளோதான், கடன் பிரச்சனைலாம் மாற முடியாது, இந்த வியாதி சுகமாக, இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடியாது, எனக்கு குழந்தை இருக்காது,
இனி அவ்வளவு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, எசேக்கியா சபல சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி செபிச்சார். மிகவும் அழுதார் பாருங்க. தன்னை ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லி என்ன வேண்டாம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. நான் கூட்டுறேன் உனக்கு ஆயுசை. ஹல்லேலூயா. நீ அழாத, உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டேன், உன் கண்ணீரை பார்த்தேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து உங்க விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன். இந்த கடைசி நேரத்தில் கூட என்னை நோக்கி கொடுப்பியா இயேசுவே, எனக்கு இறங்கும், என் பாவத்தை மன்னியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? ஹல்லேலூயா. 15 வருஷம் ஆயுசை கர்த்தர் கூட்டி கொடுத்தாராம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு ஒரு பாருங்க. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் வருது, நீ பிழைக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர்தான் சொல்லி அனுப்புறாரு. பிழைக்க மாட்டான், வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த கர்த்தரே அனுப்புறாரு. ஆனா அவர் அழுத உடனே பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு 1000 பேரு ஆறுதல் சொன்னாலும் ஹல்லேலூயா, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்க அழுது கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இல்லை, அவர் முடிந்து தொடங்கிக்கிறார். உங்க வியாதி சுகமாகும், கடன் பிரச்சனை உங்களுக்கு மாறும், வனாந்திர வழி உண்டாக்கி கொடுப்பா. பிரியமானவனே, உன் ஆத்துமா அழுது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கு. என்ன பிரச்சனை நீங்க அழுது கொண்டு இருந்தாலும் நீங்க முடிந்ததுங்கிற நேரத்துல கர்த்தர் தொடங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதங்க, நீங்க சோர்ந்து போகாதங்க. ரீபா கரபா ஷபலதர கதூர் வீக்கர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. தீர்க்கதரிசனம் கூட பாருங்க மாறிட்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தை கூட அவர் பண்ண சிபத்துல மாறிட்டு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், டாக்டர் சொல்லியிருக்கலாம், அவன் அவ்வளவுதான் சொல்லியிருக்கலாம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடியாது நீ அவ்வளவுதான் சொல்லியிருக்கலாம் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் சொன்னாங்க, ஒரு பெரிய ஹோட்டல் நான் கடன் ஆயிட்டேன், எனக்கு அது விற்கவே எனக்கு முடியலை, பல கோடி கடன் அடைக்க முடியலை, அந்த ஹோட்டலை விற்றா அந்த பல கோடி கடனை அடைச்சிடும்னு சொல்லி அவர் செபிக்க சொன்னார். ஹல்லேலூயா. செபிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் கடனை அடைச்சவனுக்கு உதவி செய்வேன். இவன் அறியாத பிள்ளைகளை தான் பாருங்க, அவனை தேவனாக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நினைச்சாரு, இறக்கம் பாராட்டுற பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நம்ம எவ்வளோ என்ன பிரச்சனை இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரால் கூட ஒன்றும் இல்லை. மனுஷன் சொல்லியிருக்கலாம், இனி அவ்வளோதான் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கலாம், அவன் நீதிபதி சொல்லியிருக்கலாம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மாறாத இவ்வளோதான், மாசம் இப்படிதான் பிரச்சனை அனுபவி சொல்லியிருக்கலாம், குழந்தையே இருக்கா சொல்லியிருக்கலாம். என்ன பாரம் உங்களுக்கு, என்ன நீங்க அழுது கொண்டிருக்கு அந்தந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல அசைவாடுவார். பரிசுத்த ஆவியின் அசைவாடும் பொழுது பூமியானது ஒழுங்குன்னு பெருமையுமா இருந்தான், ஜலத்துல அசைவாடின ஆவியன் வெளிச்சம் கடவுதுன்னு சொன்னாரு பாருங்க. வெளிச்சம் உண்டாயிட்டு. இன்னைக்கு உங்க வீட்டுல வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், இன்னைக்கு வெளிச்சம் உண்டாகும். அந்த பரிசுத்த ஆவியான உங்க வீட்டுல அசைவாடுவார். அவர் அசைவாடும் அற்புதம் நடக்கும் பாருங்க. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. அசைவாடுங்க ஆவியானவரே, இன்னைக்கு அசைவாடுங்க ஆவியானவரே, நீங்க அசைவாடுங்க ஆவியானவரே. நீங்க அப்படி கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே, அல்ல நான் நம்புகிறப்பா, இந்த வார்த்தையை நம்புகிறப்பா, எனக்கு அற்புதம் செய்ய போறீங்கப்பான்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அற்புதம் செய்வா. ஹல்லேலூயா. இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சு, இயேசுவே எனக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசுக்கு அப்படியே அழுதுருப்பாரா இருக்கும் பாருங்க, என் பாவத்தை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. நான் நன்மை தானே செஞ்சேன், என்னெல்லாம் புலம்புனாரோ தெரில பாருங்க. கர்த்தர் உடனே தீர்க்கதரிசனமே மாறிட்டு. ஹல்லேலூயா.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஆமென் சொல்லியிருக்கலாம், ஊழியக்காரங்க சொல்லியிருக்கலாம், திரு சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நீங்க பண்ணுற ஜெபத்துல பாருங்க, நீங்க நம்புகிற வேலையில, நீங்க கூப்பிடுற வேலையில கர்த்தர் இப்ப அற்புதம் செய்ய போகிறார். இப்ப அற்புதம் நடக்கும், உங்களுக்கு அதிசயம் நடக்கும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது எல்லாம் கூடும். பாருங்க, மனுஷனால கூடாதுதான். மனுஷங்க அப்படிதான் சொல்லுவாங்க, எப்போ அழிந்து போவான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ராஜாதி ராஜா உங்களை வாழ வைப்பா, தேவாதி தேவன் உங்களை வாழ வைப்பா. சொர்ந்து போன மகளே மகளே எழும்பு, செபி. இந்த நேரத்துல, கடைசி நேரத்துல கூட கர்த்தருக்கு ஜீவனை காப்பாற்ற முடியும். கடைசி நேரத்துல கூட அந்த கடன் பிரச்சனைகள் மாறும். எத்தனை பேர் கடன் பிரச்சனை அழிந்து போயிட்டாங்க. அவளை கர்த்தரால் கூடும் பாருங்க. அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. அவர் அப்பா, அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடலாம், அம்மானு கூப்பிடலாம். இயேசுவே, அல்லேலூயா. அவர் இறங்கி வருவாரு பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. இன்று இரவு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எனக்கு மட்டும் தானே இப்படி நடக்கு, என் பிள்ளைக்கு மட்டும் தான் இப்படி நடக்கு புலம்புகிறீங்களா? இந்த நிலைமை உங்களுக்கு மாறும். இந்த வியாதி சுகமாகும். நீதிமன்ற சந்ததி விடுவிக்கப்படும். நீதிமன்றம் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்போது இருந்ததை காணவில்லை. உங்க வறுமை ஒழியும், உங்க தரித்திரம் ஒழியும், கடன் பிரச்சனை மாறும், உங்க வியாதி சுகமாகும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மாறும், வேலையில் இருக்கிற பிரச்சனை மாறும், கம்பெனியில் பிரச்சனை மாறும், ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிவினைகள் நீங்கும், சமாதானங்கள் உண்டாகும். நீ வீடு வாங்கி ஆமென் கூடி இருப்பீர்கள். ஷபலபரிக்கா தூரிக்கார் சொந்த கர்த்தர் தருவார், இடத்தை தருவார், வாகனம் தருவார். தேவ நாம மகிமைக்காக வாழ போகிறீங்க. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. நம்முடைய வல்லமை இறங்கட்டு ராஜா. அந்த இரவு செப்பதற்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாமே முடிச்சு போச்சு அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஒன்றும் முடியலப்பா. உன் துக்குறால் முடிச்சேன், துக்குறால் முடியட்டும், 30 நாட்கள் முடியட்டும், வியாதி நாட்கள் முடியட்டும், கடன் நாட்கள் முடியட்டும், வியாதி நாட்கள் முடியட்டும், வறுமை முடியட்டும், தரித்திரம் முடியட்டும், பிரிவினைகள் முடிஞ்சு போகட்டும், மந்திரங்கள் தந்திரங்கள் முடிஞ்சு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க வருவீராகப்பா. நான் செபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. மனதுருக்கம் ஆமென் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாறு துதிப்பேன், ஸ்தரிப்பேன். மனதுருகுங்கப்பா. என்ன பாவம் வந்தாலும் மன்னிச்சிருங்க டேடி, கெஞ்சுகிறப்ப ப்ளீஸ். பாவம் செய்த உள்ளத்துல யாருமே இல்லைப்பா, நீங்க மட்டும் தான் நல்லவர் ஏசப்பா. இன்னைக்கு முடிய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் மனம் இறங்கி எதுக்காக அழுது கொண்டு இருக்கிறாங்களோ அந்தந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா, ஒரு அற்புதங்களை செய்யுங்க டேடி, அதிசயங்களை காண பண்ணுங்க டேடி. அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறே, வானமும் வையமும் படைத்தவரே நான் பார்க்கிறேன். உதவி ஒரு கண்மலை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. உதவி செய்யுங்கப்பா. ஒத்தாசை அனுப்புங்க டேடி, ஒத்தாசை ஒத்தாசை அனுப்புங்கப்பா, ஒத்தாசை அனுப்புங்க டேடி, ஒத்தாசை அனுப்புங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேர என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கி எனக்கு கத்தரெடுத்து ஒத்தாசை வரும் வசனம் சொல்லு. ஒத்தாசை அனுப்புங்கப்பா பிள்ளைகளுக்கு. உங்க ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் தெளிக்கிறப்பா. அல்லேலூயா. மந்திரத்து நிமித்தமாய் பாடுபடுற பிள்ளைகளுக்கு இந்த மந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும். பொல்லாத மக்கள் நிமித்தம் உபத்திரம் எரியட்டும். இயேசுவின் நாம மந்திர தந்திர எரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் வல்லமை எரிஞ்சு சாம்பலாகட்டும். இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரம் இல்லை, யாக்கோபு இல்லப்பா. உடைய பிள்ளைக்கு எத்தனையோ அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனை மந்திரவாதம், எத்தனை பிள்ளை சூனிய பொல்லாத மக்கள் அப்பா. நீ விட்டுவீங்கப்பா. செபிக்க வைங்க, துதிக்க வைங்க டேடி. கணவன் மனைவி சண்டை எரிஞ்சு போகட்டும், பிரிவினை எரிஞ்சு போகட்டும், வியாதி பேய் மந்திர தந்திரி எல்லாம் எரியட்டும் ஏசப்பா. உடைய பிள்ளை நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் ஐயா, நினைத்தருளும். இன்று இரவு நினைத்தருளும். இந்த கட்டுகள் ஒட்டையட்டும் இயேசுவின் நாமத்தினால். அந்த கட்டுகள் ஒட்டையட்டும், சர்ப்ப கட்டுகள் ஒட்டையட்டும் இயேசுவின் நாமத்தில். அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஏன் இந்த உலகில் வாழணும், ஏன் என்று சொல்லி அழுது புலம்பிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு விசை இறங்கி உதவி செய்யும் ஆண்டவர், உதவி செய்யும். எந்த நிலைமையில இருந்தாலும் உதவி செய்யும். தாவீது குமாரனே நம்முடைய பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டும் ஐயா, இரக்கம் பாராட்டும்.
ரிவகர ஷபலபதி கதுருவிக்கிறவா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணி முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கருங்களால் உன்னை மூடி மறைத்தாரே. அல்லேலூயா. ஆமென். அப்பா, தீய நம்புகள் தாக்காதபடி பாதுகாத்துக்கொள்ள பகலெல்லாம் பாதுகாத்தீரே. ஸ்தோத்திரையா. அதேன்னு சொல்லி கண்ணீரை துடைங்கப்பா. பிரச்சனையை மாற்று, குழந்தை கொடுங்க, கடன் கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். திருமண தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். என்ன காரிச்சவை அந்த கதை அற்புதம் நடப்பதாக 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 இயேசுவின் நாமத்தினால். உடைய வல்லமை இறங்கட்டு ஒவ்வொரு வீட்லையும். அதிசயம் நடக்கட்டு. கம்பெனியில், வியாபார ஸ்தலத்தில், வருமானத்தில், வாகனங்களில், சிலிண்டரை விட்டுக்கிறது, மின்சாரத்தில், சாப்பிட்ற அரிசி, அமேன் ஷபலவை எல்லாவற்றிலும் அப்பத்தை ஆசி வியாதிட்டு விளக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தழும்புகளை சுகமாக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அமேன். அல்லேலூயா. நீ கடன் கொடுப்பை, கடன் வாங்காத்திருப்ப சொன்ன தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்லையும் அசைவாடு பெரிய பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஐயா. அல்லேலூயா. அறிவாக்கரபா ஷபலபா அரிக்கரபா. எல்லா சாபமும் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். மந்திரம், பிள்ளி, சூனி எல்லாம் மீண்டும் மீண்டும் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்கள் வீடு தகப்பனே ஒரு பரலோக வீடாய் மாறட்டும். குட்டி பரலோகமாய் மாறட்டும். சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டுப்பா. அதிசயங்களை காணப்போனும் வழி நடத்தும். ஏசு ஜெபிக்கிறல்ல பிதாவே. ஆமென்.